திமுக 2021 ஆட்சிக்கு வந்தப்ப செந்தில் பாலாஜி தான் மின்துறை அமைச்சர். இதே மாதிரி பவர் கட் ஆச்சு. என்னடா விஷயம் அப்படின்னா, இல்லை ஒயரெல்லாம் அணில் கடிச்சிருதுன்னு அவர் சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஒரு மாதம் தான் அணில் கடிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணிலுக்கு வந்து அந்த ஒயர்லாம் வந்து திகட்டி போச்சு. அப்புறம் கடிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மின்வெட்டுங்கிறது சீராகி திமுக ஆட்சி நடந்த 5 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மின்வெட்டே இல்லை. என்ன காரணம்? இந்த கேப்பில் என்னென்ன பேசணுமோ என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் இப்போது நடப்பதாகவும் நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா தாவேக்கா அமைச்சர்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா கற்றுக்குட்டிங்க. உள்ளே போய் உட்காந்து எது பேனா எது ஃபைலுன்னே தெரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நிர்மல்குமார் போன்றவர்கள் அரசியலில் வந்து கொட்டை போட்டவங்க. பாஜகவில் இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு. ஒரு மின்துறையில் வந்து எப்படியெல்லாம் பணம் புழங்கும், எங்கெல்லாம் கமிஷன் வாங்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அப்போ இந்த டீலுக்கு முடிவடைவதற்கு சில கால அவகாசம் தேவைப்படுது. இதன் காரணமாகத்தான் இங்கே வந்து ஒரு மின் தட்டுப்பாடு ஏற்படுதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. கிட்டத்தட்ட அது உண்மையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.